புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? இஞ்சருங்கோ இஞ்சையப்பா, இன்றைக்கு ஏதோ தையீட்டில அளவிடாம் போனியலே. நல்ல அளவிடும் பம்மாத்து மூக்கு இருக்கும் வர சளி இருக்கும் வேண்டுமா போல இந்த தையீட்டு பிரச்சனை இருக்கும் வர உத வச்சு எங்கட ஆக்கள் அரசியலும் அதிகாரமும் செய்வினான். அங்க போன எல்லாருக்கும் ஏமாத்தமும் ஆத்திரமாகவும் போட்டு விகாரை சுத்தி எல்லா பக்கமும் போலீசுக்காரங்களடி. அங்க காணி அளப்பும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. எங்கட சந்திரசேகரத்தை ஏதோ சம்பந்தற்ற தீபாவளியும் மாவையற்ற வெடி முழக்கம் மாதிரி எங்கட பலாளி மயிலடி காணிகள் எல்லாம் சித்திரை வரியத்துக்கு முதல் விடுவிக்கப்படும் என்று மீடியாக்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. என்னப்பா சொன்னவர்? உங்களுடைய பலாளி மயிலடி காணிகள் எல்லாம் விடுவிப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் பலாளி கிழக்கு பகுதிகள் விடுவிக்கப்படும் சாத்தியப்பாடுகள் இருக்கு. அது மட்டும் அல்லாது தையிட்டி திசை விகார காணி விடிப்பு விடயம் குறித்து 80% பணிகள் பூர்த்தியடைந்து விட்டது. மிகுதி 20% மட்டுமே உள்ளது. அவையும் பூர்த்தி செய்யப்பட்டு அந்த மக்களின் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும். நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். எங்களுடைய அரசாங்கம் அப்படியானது அல்ல. நல்ல பகடியா கிடக்கு. பவள எங்கட உதயன் பச்சை சொன்ன அம்மணியின் மிகுதி புதினத்தையும் சொல்ல வேணும். வெயிலும் கொளுத்தது. ஒரு தேசிக்காய் தண்ணியை கரைச்சி தாவே குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவோம். கண் கட்டு வித்த காட்டி தங்கட மதத்தில் சேர்ந்த கடவுள் வருத்தங்களை சுகமாக்குவார் என்று பேய் காட்டி ஆக்களை சேர்க்கிற கும்பல் அடிக்கடி இஞ்ச வந்து எழுப்புதல் கூட்டங்கள் வைக்கிறதல்லோ. அப்படி ஒரு எழுப்புதல் கூட்டம் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள நடக்க இருந்தது. அதுக்கு விருந்தினரா வர சொல்லி இந்த பெரிய சபையின் தலையாரி அம்மணியை அந்த மதக்குழு கேட்டிருக்குது. ஒரு மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில இப்படி பொறுப்பான ஒருத்தரை விருந்தினரா போட்டால் ஜனம் அந்த நிகழ்ச்சியில நடக்கிறதெல்லாம் உண்மை என்று நம்புற தன்மை கூடிடும். அதுக்குத்தான் இப்படி பெரியாக்களை அந்த மதக்குழு கூட்டி கொண்டு போய் அதை வச்சு தங்களுக்கு ஆக்களை பிடிக்கிறவ. அதால இந்த எழுப்புதல் கூட்டங்களுக்கு அதிகாரி மேரோ பெரிய பதவியில இருக்கிறவையோ போக விரும்புகிறேல. மதக்குழுவின் ஏமாத்து வித்தைக்கு தாங்களும் உடந்தையா இருக்கக்கூடாது என்று ஒதுங்கி விடுவினான். பெரிய சபையின் தலையாரி அம்மணிக்கு இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வார மேடையில ஏறுறதுக்கு சான்ஸ் வந்திருக்கே என்று பெரிய புழுகம். அதை விட அம்மணிக்கு இன்னொரு ஐசையும் அந்த மதக்குழு வச்சிருக்கு. பெரிய சபையின் தலையாரி மேல் போடுறதுக்குண்டு ஒரு கோல உடுப்பு இருக்கு. அப்படி ஒரு கோல உடுப்பை இந்த மதக்குழுக்காரர் தச்சு கொண்டாந்து அம்மணிக்கு கொடுத்திருக்கிறான். நக்கினார் மட்டுமில்ல, கை நீட்டி வாங்குறவையும் நான் விளக்கத்தானே வேணும். அதால கட்சியிட்ட ஒன்றுமே கேட்காம நான் புரோகிராமுக்கு வாரேன் என்று அம்மணி சம்பந்தம் சொல்லிட்டார். ஆனால் பிறகு அந்த நிகழ்ச்சி டவுனுக்கு நடக்காமல் தூரவா உள்ள வேற ஒரு இடத்துல நடந்தது. அந்த இடத்துக்கும் பெரிய சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் முதலே வாரன் என்று வாக்குறுதி கொடுத்ததால அம்மணி அங்க போய் மேடை ஏறி ஆசீர்வாதமும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இந்த விஷயம் சோசியல் மீடியாக்களில பரவ யாரை கேட்டு போனீங்கள் என்று கட்சி மேலிடம் குழம்பி இருக்கு. ஆனால் அதுக்கு அம்மணி ஒழுங்கா பதில் கொடுக்கலையா?
இப்படி தன்ற பதவியின் மதிப்பையும் கட்சியின் பேரையும் கெடுக்கிற மாதிரி சொல்வழி கேளாமல் அம்மணி இருக்கிறதால அவ பதவியில இருந்து கலட்டி விடுறதண்டு கட்சி மேலிடம் தீர்மானிச்சிட்டுதான். சாடமாடையா அம்மணிக்கும் அதை பற்றி சொல்லி இருக்கணுமா? ஆனாலும் அம்மணி தன்ற போக்க இன்னும் மாத்தேல. இப்பவும் மீட்டிங் என்றா அதுல கதைக்கிற விஷயங்களை ஆயத்தம் செய்யாமல் அவசரமா ஓடி போய் மேக்கப் போட்டு கொண்டு வாரதுல தான் அக்கறையா இருக்கிறவா. அப்ப கெதியில பெரிய சபையில மாற்றம் உண்டு வரத்தான் போகுது. கண்டியலோ? மீண்டும் ஒரு புதினத்தில் சந்திக்கும் வரை